கோவையில் இயற்கை வேளாண்மை குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக மாணவிகளே இயற்கை விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாட்டின் முதுகெலும்பாக உள்ள விவசாயம் நிலங்கள் செயற்கை உரங்களால் அழிந்து வருவதோடு விளைநிலங்கள் தற்போது கட்டிடங்களாகவும் உருமாறி வருகின்றன. இந்நிலையில் இயற்கை முறையில் செய்யும் விவசாயம் மூலம் பெறக்கூடிய பயன்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த முனைந்துள்ளனர் கோவை மாவட்ட மாணவிகள். PSGG கன்யா குருகுலம் மகளிர் மேல்நிலைப்பள்ளியைச் சேர்ந்த மாணவிகள் 5 பேர் இயற்கை வேளாண்மை மற்றும் செயற்கை வேளாண்மை முறையில் மண்ணின் வளம் ஆராய்தல் என்ற தலைப்பில் இயற்கை முறையில் விவசாயம் செய்து அனைவரும் பாராட்டுதலையும் பெற்றுள்ளனர். மண்புழு உரம் தயாரித்தல், இயற்கை முறையில் பூச்சிக்கொல்லி மருந்து தயாரித்தல் என பல்வேறு பணிகளை செய்யும் மாணவிகள் தங்களுடைய பள்ளியில் விவசாய பண்ணை அமைத்து அதில் கீரை, வெண்டை, அவரை என பல்வேறு காய்கறிகளை சாகுபடி செய்துள்ளனர். அறிவியல் ப்ராஜெக்ட் செய்வதற்காக இயற்கை வேளாண்மை முறையை தேர்ந்தெடுத்து அதை பொதுமக்களிடம் ஊக்கப்படுத்தவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் மாணவிகள் களமிறங்கியுள்ளதாக பள்ளி தலைமை ஆசிரியர் பத்மாசினி தெரிவித்தார். இந்த வருடம் பார்த்தீர்களேயானால் ஆர்கானிக் ஃபார்மிங் அதில் 5 மாணவிகள் பங்கேற்று சிறந்த முறையில் ஒரு 25 சென்ட் நிலத்தை எடுத்து அதில் அவங்க ஆர்கானிக் ஃபார்மிங், அதுக்கு என்ன ஃபெர்டிலைசர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீவாமிர்தம் போட்டு அந்த அவங்களே தயாரித்த அந்த உரத்தை தான் அவர்கள் அளிக்கிறார்கள். இந்த விழிப்புணர்வு இந்த 5 மாணவிகளுக்கு மட்டுமல்லாமல் இந்த பள்ளியில் உள்ள 2000 மாணவிகளுக்கும் இந்த விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது. விழிப்புணர்வை நாம் பரந்து பயன்படுத்தினாலே நம் பாரத நாடே இந்த உரமில்லாமல் ஆர்கானிக் ஃபார்மிங்கில் முன்னணியில் வரும் என்பதில் ஐயமில்லை. இயற்கை வேளாண்மையை மையமாக வைத்து மாணவிகள் காய்கறி சாகுபடி செய்தது பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தவே என கூறுகின்றனர் அந்த மாணவிகள். அதாவது இயற்கை விவசாயத்துல இயற்கையாவே நம்ம எல்லாத்தையும் தயாரிக்கலாம். செயற்கை விவசாயத்துக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. அதாவது யூரியா இந்த மாதிரி போட்டு எவ்வளவு காசு நம்ம வேஸ்ட் பண்றோம். அதாவது ஒரு வருஷத்துக்கு மட்டுமே 1,90,000 கோடி கொடுத்துட்டு இருந்தோம்னா நம்ம நாட்டோட காசுல எங்க போகுது அப்படின்னு நம்ம நினைச்சு பார்க்கணும். அதனால எங்க ஸ்கூல்ல ஜீவாமிர்தம், பீஜாமிர்தம், பூச்சிவெட்டின் 3 வகையை நாங்க செஞ்சிருக்கோம். சோ இயற்கை வேளாண்மை தான் சிறந்ததுங்கிறது எங்களுக்கு தெரிஞ்ச உடனே மாணவர்களுக்கும் சொல்லணும் அப்படிங்கறதுக்காக இன்னைக்கு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்திட்டு இருக்கோம். அதனால நாங்க பிராக்டிகலா செஞ்சு காமிக்கணும் அப்படிங்கறதுக்காக எங்க ஸ்கூல்லயே இயற்கை வேளாண்மை பள்ளிக்குள் பண்ணை அப்படிங்கிற ஹெட்டிங் எடுத்துட்டு இயற்கை வேளாண்மை பண்ணி இப்ப அறுவடை பண்ணியிருக்கோம். இப்ப நாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது மக்களுக்கு எந்த அளவுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டு இருக்குன்னா, இயற்கை வேளாண்மையினால இன்னைக்கு எத்தனையோ பலன்கள் ஏற்பட்டு இருக்கு. செயற்கை வேளாண்மையினால இன்னைக்கு நம்ம நாடு பின்னோக்கி போயிட்டு இருக்கு. மாணவர்களாகிய நாங்களே பண்ணும்போது நம்ம மக்கள் பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படும். நாங்க இப்ப பண்றது மட்டும் பத்தாது, நாங்க எங்களுக்கு பின்னாடி வர்றவங்களும் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதுல இருந்து நாங்க சொல்ல வரோம். விவசாயத்தை பாதுகாக்கவும் இயற்கை வேளாண்மையின் முக்கியத்துவத்தை உணர்த்தவும் பள்ளி பருவத்திலேயே மாணவிகள் விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளது அனைவரும் பாராட்டும் வகையில் உள்ளது.